இன்றைய நாளிலே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய முன்பகுதியை நாம் ஃபர்ஸ்ட் போர்ஷனை நாம் வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய முற்பகுதியை நாம் கேட்போம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்தமுள்ள பரமபிதா தன்னுடைய பிள்ளைகள் ஒரு காலத்திலும் ஒருவனாலும் எவ்விதத்திலும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக பவுல் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. பவுலின் நாட்களிலே அநேகர் இப்படியாய் வேத வாசனங்களை புரட்டி வேறு விதமாக பேசி கொண்டது நாட்களில் தான் ஆவியானவர் இப்படியாக எழுதுகிறார். ஆங்கிலத்தில் இது அப்படியே இந்த டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, do not let you to be deceived by anyone by in any way அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. ஒருவனாலும் எந்த வழியிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யார் மூலமாவது எவ்விதத்திலாவது நீங்கள் மோசம் போயிடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வஞ்சித்தல், மோசம் போக்குதல், ஏமாற்றுதல், கொள்ளை போகுதல் இதெல்லாம் வேறொரு தமிழ் பதங்களாக இருந்தாலுமே இதெல்லாம் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது. இங்கெல்லாம் அப்படியா நீங்கள் வாசிக்கிறீங்களோ அப்படின்னா அங்கெல்லாம் அந்த பாரிக்கார நீங்கள் வாசிக்கலாம். ஏன் ஆண்டவர் இப்படியா நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, சபைக்கு கடைசி காலங்களிலே இந்த பகுதியை ஃபுல்லாக நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தை எழுதுகிறார் மாதிரி. கடைசி காலங்களிலே இப்படியான வஞ்சகம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட என்னன்னா கேட்குறாங்க, ஆண்டவரே இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் பரத்துக்கு போயிட்டு திரும்பி வருவேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்பு தான் அப்படிலாம் நடக்குன்னு சொல்கிறீங்களே, அது எங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களே அப்படின்னு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 24 நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒரு எடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 24 3ஆம் வசனத்தில், பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவர் நினச்சதெல்லாம் வேற, சீஷர்கள் கேட்டதெல்லாம் என்ன நடக்கும், நாங்கள் அப்படியே எங்களுடைய நேக்கட் ஐயில் என்னதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வஞ்சிக்கப்படாதபடி. கேட்குறதுக்கும் சொன்ன பதிலுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இவங்க கேட்ட கேள்வி வேறு, ஆனால் அவங்க சொன்ன பதில் வேறு போல் தெரியும். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதை ரொம்ப ஒரு கான்க்ரீட்டாக சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி. அடையாளம் கேட்குறாங்க, ஆனால் அந்த அடையாளத்துக்கு அவர் சொல்கிறது காரியம்னா வஞ்சிக்கப்படாதபடி நீ எச்சரிக்கையாக இருங்க. அதன் பிறகு தான் சொல்கிறார் உலகத்தை என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தை என்ன சம்பவிக்குங்கிறது உலக மனுஷனுக்கு, ஆனால் நமக்கு என்னென்னா நான் வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிறது ஆண்டவருக்கு ஜாக்கிரதையாய் நம்மளோடு இடைப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பொல்லாத பிசாசு என்ன செஞ்சான் அப்படின்னா, சவுலுக்கு அதிகாரத்து மூலமாக இவனை வஞ்சித்தான். சவுலுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார், அந்த அதிகாரத்து மூலமாகவே சவுல் செஞ்சான், வஞ்சித்தான். சிம்சோனையும் சாலமோனையும் பெண்களின் மூலமாக என்ன செஞ்சான், வஞ்சித்தான் மாதிரி. புதிய ஏற்பாட்டில் தேமா என்ற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இந்த தேமாவை உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை காட்டி என்ன செஞ்சான், வஞ்சிச்சான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்ப முடிய கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான்னு சொல்லி அவர் எழுதுகிறார். இதில் 3 முக்கியமான கருத்துக்களை நான் கூட்டிட்டு காண்பிக்க முடிய விரும்புகிறேன். மிகவும் நெருக்கமாய்
பவுலோடு ஊழியம் செய்த தேமா ஒரு மனுஷனை தன்னோடு கூட அட்டாச் பண்ணிக்கிறார் அப்படின்னா பவுல் அந்த மனுஷன் எப்பேற்பட்ட இருந்திருக்கணும்? ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கணும்? ஊழியத்துக்கு தன்னோடு கூட தேமாவை என்ன செய்கிறார்? சேர்த்து கொள்கிறார் பவுல். அப்படி சேர்த்து கொண்ட தேமா எப்பேற்பட்டதாக இருந்திருந்தாருன்னா அவர் சேர்த்துருப்பார். எல்லாரும் சேர்த்துருப்பாரா? ஆனால் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு தேமா உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை வைத்து அவர் சொல்கிறார், என்னை முதல்ல என்ன சார் என்னை விட்டு. ஃபஸ்ட்டில் தேமா என்ன செஞ்சாருன்னா பவுலை விட்டு கொஞ்சம் டிட்டாச் பண்ணிக்கிட்டார், அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டார். அப்படியே இவரோடு கூட இருந்தால் என்ன செய்ய முடியாதுனால நல்ல சந்தோஷமாக வாழ முடியாதுயா, நிம்மதியாக வாழ முடியாது. இவரை அடிங்கடியும் இப்படியே அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஏதோ ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் அப்படி ரைட்டு ஓகே, அதன் பிறகு வந்துட்டோன்னா சபை கட்டியாச்சுன்னா அதன் பிறகு என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் இல்லையா? இவர் நினைச்சார் அப்படின்னா இப்படியா நினைக்கப்பட்ட நினைப்பில் இருந்தவர் கொஞ்சம் அப்படியே தன்னை அப்படி டிட்டாச் பண்ணுறார். பவுல் எழுதுகிறார், என்னை விட்டு அப்படின்னு எழுதுகிறார். அடுத்தது பிறகு பிரிந்துங்கிறார். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல என்னை விட்டுட்டான், அப்புறம் என்னை விட்டு நினச்சிட்டான், அப்படியே பிரிஞ்சான், அதன் பிறகு போயிட்டான் அப்படின்னு எழுதுகிறார். இந்த வார்த்தையை பவுல் எழுதும்போது எவ்வளவு தூரத்துக்கு மனசுக்குள்ளே வேதனோடு எழுதியிருப்பாருன்னு சொல்லி வாசிக்கணும். அவர் அப்படியே வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். அந்த மாதிரி தியோத்திருப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் 3 யோவானில் வாசிக்கலாம். அங்கே 3 நபர்கள் இருக்காங்க. காயு, தியோத்திருப்பு, இன்னொரு மனுஷன். 3 யோவானுக்கு வாங்கல. காயு 12 தெமேத்திரியு, 9 தியோத்திருப்பு. இந்த சபையில் முக்கியமான 2 பேர் இருக்காங்க. இப்போ காயுக்கு எழுதுகிறார் யார்? யோவான் எழுதுகிறார், உன்னுடைய சபையில் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுகிறேன், எனக்கு இப்படி செய்தி வந்தது. வாசிங்க பிரதர். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற அங்க ஒரு போட்டி எழுது பாருங்க. நான் தான், எனக்கு தான் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமா? ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி. பாருங்க, யார் இவர்? முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் என்ன செய்யாராம்? பொல்லாத வார்த்தைகளை அலப்பி பிசாசு வஞ்சிக்கிறான். பாருங்க, தான் அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி எந்த நிலைமைக்கு ஒரு போறாரு பாருங்களேன். செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பாக்குகிறான். இங்க பாருங்க, இப்படியான ஒரு மனுஷன். ஸோ இதெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமக்கு ஆண்டவர் எடுத்து காமிக்கிறார் எல்லாவற்றையும். ஏன் ஆண்டவர் எழுதிச்சுக்கார் அப்படின்னா, ஏன் இப்படி இவங்க நடக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஏன் இப்படி நடக்கிறாங்க? வேதம் சொல்லுது, இவங்க எப்படி முதல்ல பேசுவாங்க, அல்ல எப்படி அவங்க பிள்ளை தன்னோட ஜனம் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க முடியாது நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் இவங்க எப்படி பேசுவாங்க அல்லது எப்படி இவங்க ஜனங்களை நடத்துவாங்க அப்படிங்கிறது பாருங்க. எதையுமே ஆண்டவர் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் வெளிப்படையாக வச்சிருக்கிறார். வச்சிருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள முடியாய் ஆண்டவர் லகுவாய் அறிந்து கொள்ள முடியாது நமக்கு உதவி செய்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியா நீங்க வாசிக்கலாம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். பவுல் சொல்றார் மாதிரி நிற்கிற இடம் எது தெரியுமா? முதல்ல ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிற இடம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியிலே பேசுகிறோம். இது கிறிஸ்துவ இடம். ஜனங்கள் யாரோட?
ஜனங்கள் யாருடுவங்க? பீப்புள் யாருங்க? whom they belong to. ஜனங்கள் வந்து யாருடைய? ஆண்டோட ஜனங்கள். வசனம் யாருடையது? அவருடையது. தன் சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபைன்னு சொல்லப்படுது. சபை யாருடையது? அவருடையது. அப்போ எனக்கு என்ன யார் பெருசு? சொல்லப்பட்டிருக்கீங்க அநேகரை போல. அந்த நாட்களில் அநேகர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய சுய லாபத்துக்காக என்ன செஞ்சாங்க? சபை நடத்தினாங்க. சுய லாபத்துக்காக வந்து ஜனங்களை என்ன செஞ்சாங்க? கிறிஸ்துவ நடத்தணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இப்போ இவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாட்ச் பண்ணி பார்க்குறார். அப்படியே பவுல் பார்க்குறார். இவங்களுடைய உள்ளான இந்த ஹிடன் அஜெண்டா, அவங்க உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்சார். மாதிரி இவங்க எப்படி பேசுவாங்களாம்? கலப்பாய் பேசுவாங்க. அன்கரப்டட் வேர்டு இருக்கு. வேத வசனம் வந்து எப்படிப்பட்ட வேத வசனமா? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்களேன். வேத வசனம் எப்பேற்பட்ட வேத வசனம்? சரி, கலப்பில்லாத ஞானப்பால் ஒரு வார்த்தை இருக்குது. 7 முறை குகையிலே புடமிடப்பட்டு அப்படியா எடுத்த அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கரை திரை இல்லாதன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேதத்தில் ஏகப்பட்ட வார்த்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இப்பேற்பட்ட வேத வசனத்தை கலப்பாய் பேசுகிறான். இப்படி மனசு வருது. ஆனால் இங்கே நின்று பேசுகிறாங்க தெய்வ சந்நிதியில். எப்படி பேசுகிறாங்க? கலப்பாய் பேசுகிறார்கள். அது என்னங்க கலப்பாய் பேசுவது? என்னோட நண்பர் வந்து ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறார். அவர் ஒரு நாள் வந்து என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியங்களை சொன்னார். மாதிரி நான் சிரிச்சுட்டு அப்படியான்னு கேட்டேன். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே பேதுரு என்ன செய்கிறார் அப்படின்னா கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். பேதுரு வர்றார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் கொர்நேலியு வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருந்த பாரு நினைக்கிறேன். வெளியில் ஓடி வந்து பேதுரு என்ன செய்கிறார்? அவரு வாசிங்க 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்களே. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய். எப்படி கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணுங்க. அதை இந்த சம்பவத்தை கொஞ்சம் மனசுக்குள்ளே பிக்சரைஸ் பண்ணுங்க. பிக்சரைஸ் புரியுதா? அப்படியே கொண்டு வாங்க. மாதிரி சோஃபாவில் உட்காந்துருக்கிற கொர்நேலியு திடீர்னு பேதுரு வர்றான்னு கேள்விப்பட்ட மாத்திரத்தை வெளியே ஓடி வர்றார். அப்போ அவர் வெளியில் ஓடி வர்றதுக்கும் பேதுரு உள்ளுக்கு வர்றதுக்கும் ஒரே போல் இருக்காது. நான் பிக்சரைஸ் தான் பண்ணுறேன், இப்படி நடந்துன்னு சொல்ல வரல. சில சமயம் இந்த மாதிரி சில இடங்களில் பேசும்போது உடனே பயங்கர கமெண்ட்ஸ் வருது. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மள்ட்ட இல்லை, வெளியிலேருந்து நோ ப்ராப்ளம். இப்போ இப்படியான காரியங்களில் வரும்போது உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து அவனை பணிந்து கொண்டான். இந்த வசனத்தை எப்படி கலப்பாய் பேசினாங்க அப்படின்னா, அப்படி சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய ஊழியக்காரங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி தெரியுமா அவங்கள வரவேற்கணும், அப்படி வரவேற்கணும் அப்படின்னாராம். நண்பன் சொன்னார். நான் சொன்னேன், அதுக்கு அடுத்த வசனம் ஒன்று இருக்குது தெரியுமா, அதை வாசிக்க சொல்லு அப்படின்னேனா. அதுக்கு அடுத்த வசனம் என்னது? பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான். நானும் ஒரு மனுஷன்தான். யார் சொல்கிறாரு? பேதுரு. பாருங்க, அதாவது அப்போஸ்தல உபதேசம் அப்படிங்கிறதுல முக்கியமான பாயிண்ட் தெரியுமா? we are all brothers. அதுதான் இந்த டைத் கொடுக்கறது, அப்புறம் மற்ற எல்லாம் அதெல்லாம் பின்னாடி தான். அதாவது அப்போஸ்தல உபதேசத்தில் டைத்தே வராது, மற்ற காரியம்னு சொல்ல வரேன். அப்போஸ்தல உபதேசத்தில் ஃபஸ்ட்டு எழுப்பி நிற்கிறது எப்படி? we are all brothers, we are all same, we are all equal. போன வாரம் பிரதர் பிடிச்சி கலட்டு கேட்டினார் நம்மளை. ஞாபகம் இருக்கா? எங்காள் உங்காள். நிஜமாக தான், உண்மை தான். இதெல்லாம் விட்டுறணும், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் விட்டுறணும், இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. சரி, ரைட், ஓகே. அந்த மனுஷன் சொன்னோன்னு நான் சொன்னேன், அடுத்த வசனத்தை உங்களால் பார்க்க சொல்லியா? என் நண்பன் அவர். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நானும் மனுஷன்தான். சரி, அவர் மாத்திரம் தான் அப்படி சொன்னாரா? இன்னொரு தேவ மனுஷன் எப்படி சொன்னார் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22. அவருக்கு என்ன சொல்லப்படுது? அவர் சொல்லலை, அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொல்கிறேன். மாதிரி 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது
இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். இதெல்லாம் ஏன் தெரியுமா எழுதி வச்சுக்கார் நம்மளுக்கு? புத்தி வர்றதுக்காண்டி. சரி, அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்வதோடும் கூட, we are all included brother, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, we are all included. அதான் சொல்றாரு, இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்வதோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். யாரை தான் எழுது கொள்ளணும்? எந்த மனுஷனும் இல்லை. இதுக்கு மேலே என்னங்க விளக்கம் கொடுக்குறது ஆண்டவர்? இப்படி சொல்ல முடியும் அவங்க மாதிரி கலப்பாய் பேசுகிறது. ஒருத்தர் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் மாதிரி, இதெல்லாம் ப்ரூஃபோடு சொல்கிறேன்னா, ஐ எம் நாட் எக்ஸாக்ரேட்டிங், சும்மா அப்படியே சொல்கிறாங்கல்ல, அதை எக்ஸாக்ரேட்டிங் மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படிதான் கிடையாது. நோ, இன்னும் கூப்பிட்டு சொன்னேன், நீ சொன்னியா இல்லையா சொல்லு நண்பா அப்படின்னு கூப்பிட்டு நாள் பேச முடியும், சொல்ல முடியும். இன்னொரு சொன்னாராம், நாங்கள் ஜெபம் பண்ணுறதுனால தான் நீ ஆசவமாக இருக்கீங்க. ஹலோ, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? நான் ஜெபம் பண்ணுறதுனால தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கலப்பாய் பேசுகிறது, ஜனங்களை வஞ்சிக்க முடியாது செய்கிறது. இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க மாதிரி, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், என் காலில் விழுந்திருக்கிற மாதிரி, வெளியில் போனீங்க வீணாக போயிடுவீங்க, செத்து போயிடுவீங்க, ஆண்டவர் அடிச்சிருவார். ஸோ இப்படிலாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தைரியம் இருக்குது பாருங்கள். ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, தன்னுடைய சுய விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வதுக்கு அதுதான் வழி. தன்னுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதுக்கு அதுதான் வழியின் மாதிரி. சரி, இன்னொரு மனுஷன் கூட என்ன நம்மளுக்கு கொச்சை கொடுக்குறான்னு சொல்லி பாருங்களேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், 14, 11. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, மனுஷனுக்கு உள்ள ஒரு சுய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈன புத்தி தான் சொல்லுவேன். மனுஷனுக்கு உள்ள ஈன புத்தி, ஒரு நல்லது தனக்கு நடந்துச்சு அப்படின்னா உடனே அடுத்தால கடவுளாக்கிடுவானுங்க மாதிரி. அது பெண்ணாக இருந்தாலே ஆணாக இருந்தாலும் உடனே கடவுளாக்கி உடனே செய்வானுங்க, மாலையை போட்டு பண்ணிடுவான் மாதிரி. அது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, டோட்டல் ஏசியாவில் இருக்குன்னு மாதிரி. இதுதான் இங்கே பார்க்குறோம் மாதிரி. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறாள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டைகளே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, உண்மையான தேவ மனுஷன் இப்படிதான் இருப்பான் மாதிரி, கேட்ட மாத்திரத்தை என்ன செய்யறாங்க, தன்னோட வஸ்திரங்களை ஐ எம் அன்வர்தி, இப்படின்னா நீங்க பிரைஸ் பண்றதுக்கு நான் யாரு, அன்வர்தி, நான் தகுதியான ஆள் இல்லை. பவுல் என்ன சொல்லுவார் பாருங்க, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமிட்டு, பவுல் சொல்லலை என்னை தூக்கி மேலே வையா, ஒரு சப்பரம் மாதிரி வச்சு மேலே வை, தூக்கிட்டு போகணும் மாதிரி அப்படி சொல்லலாம் மாதிரி. நல்லா பாருங்களேன், இன்னொருத்துல அந்த பிசாசு பிடிச்ச பெண்ணானவள் என்ன செய்கிறா, இவர்கள் என்ன செய்கிறா, ஆற்று ஓரத்தில் வந்துடனா கூட்டம் நடத்துகிறாங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க. நாள் கணக்காக நடந்து கொண்டிருக்குது இந்த கூட்டம். குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறா, பவுலுக்கு பின்னாடி தொடர்ந்து இவ்வளோ ரட்சிப்பின் வசனத்தை சொல்கிறவங்க, இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க. பொய் சொன்னாங்களா அவங்க? அந்த பொண்ணு பொய் சொன்னிச்சா பாருங்க. சில சமயம் பிசாசு உண்மையை பேசுவான். ஏன் அப்படின்னா வஞ்சிக்கிறதுக்காக. அன்னைக்கு மாத்திரம் பவுல் ஓகே வெரி குட் தங்கச்சி நல்லா சொன்னே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சிங்களேன், அதன் பிறகு ஊரை விட்டு போயிடுவார். அவர் வேறு ஊற்றி போயிடுவார் இல்லையா. இந்த அம்மா ஆட்டம் போட்டிருக்கு நல்லா. கொஞ்ச நாள் கழித்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காளான்னு சொல்லிட்டு முதல் கொஞ்ச நாள் அவர் தெரியல. அதன் பிறகு ஆவியானவரை கண்டுபிடிச்சார் மாதிரி, இங்கே பாரு இவளுக்குள்ள வஞ்சிக்கிற ஆவி இருக்குது. உடனே பவுல் என்ன செய்கிறாரு, அந்த அம்மாட்ட இருந்து அந்த பெண்ணிட்ட இருந்து அந்த குறி சொல்கிற ஆவி என்ன செய்கிறாரு, துரத்தி விடுகிறார். எல்லா நாளும் பிசாசு பொய் சொல்கிறான், உண்மைதான், அவன் பொய் சொல்கிறான் தான், இஸ் அ ஃபாதர் ஆஃப் த லையர்.
ஆனால் ஒரு சில சமயங்களிலே தனக்கு தேவை அப்படின்னா உண்மையை சொல்லுவான். அதை வச்சு வஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி காரியங்களை தான் அறிந்து கொள்ளணும் நம்ம. இப்போ இதுக்கு வரேன்மா, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வாங்க. கலப்பாய் பேசாமல். எந்த ஒரு தேவனுடைய மனுஷனும் தன்னை உயர்த்த முடியா என்ன செய்ய மாட்டான், முயற்சிக்கவே மாட்டான். பவுல் பாருங்க, கேட்ட மாத்திரத்தில் சட்டை கிழிச்சிட்டாரு மாதிரி. அடுத்தாள் சட்டை இல்லைங்க, நான் சட்டையை அடுத்தாள் சட்டை கிழிச்சா வேறு மாதிரி. இன்னைக்கு அடுத்தாள் சட்டை கிழிக்கிறாங்க நிறைய பேர். யோசிச்சு பார். இன்றும் சபைக்கு போகிற அநேகருக்கு அந்த சபையினுடைய காரியங்களுடைய மேன்மையை அறிவது ரொம்ப ரொம்ப லேக்கிங். இட் வாஸ் லேக்கிங் தேர். தெரியல மாதிரி சபை என்னமோ 10 பேர் சேர்ந்து கூடி அப்படியே 2 பாட்டு பாடி ஜோம் பண்ணி காணிக்கை போட்டுட்டு அப்படியே கை கொடுத்துட்டு அப்படி போகிறது அப்படி எனக்கு அண்ணோணும். சபையின் மேன்மை வேறு. சபைக்குள்ளே இருக்கிறனால ஆசிரிக்கப்படுகிறோம். மனம் நிறைந்து சொல்கிறேன், காப்பாற்றப்படுகிறோம். சபை ஏனோதான் நினச்சிடக்கூடாது மாதிரி. சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சபைன்னு இல்லை, சபைக்கு சத்தியம்தான் தூணும் ஆதாரம், வேற எதுவுமே இல்லை. அங்கே யாருக்கு முதன்மையிடம் இல்லை. யோவான் எழுதுறாரு, நான் சபைக்கு எழுதினேன், அப்பா நான் கொஞ்சம் பேர் அனுப்புகிறேன், அவங்கள என்ன செய்யுங்க நீங்கள் அங்கீகரிச்சுக்கொள்ள அப்படின்னு. ஆனால் தீயோத்திருப்பு என்ன செஞ்சா தெரியுமா, மூப்பராகி யோவான் சொன்னது சொன்னால் கூட அவர் என்ன சொல்கிறது, நான் இங்கே யாருண்ணா, நான் தான். அவர் யாரையும் ஏற்றுக்கொள்ளலை. அது மாத்திரம் இல்லை, புறமே தள்ளுகிறவராக இருந்தாராம். எவ்வளோ பெரிய வஞ்சகம் பாருங்கள். கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும். பாருங்கள், வார்த்தை யாருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. எதுக்கு வேண்டி கொடுக்குறார்? ஜனங்கள் எப்படியாவது கட்டப்படணும், ஜனங்கள் எப்படியாவது சரியான நிலைக்கு வரணும், ஒரு உண்மையான மனதிலும் உண்டாகணும். வேதம் சொல்லுது, எந்த ஒரு மனுஷனையும் தேறினவனாய் நிப்பாட்டுறதுக்கு தான் சபை. அதுக்கு தான் ஆண்டவர் செய்தார், இவ்வளோ தூரம் காரியம் செய்கிறார். ஆனால் அங்கே நான் என்னுடைய காரியங்களை, என்னுடைய விருப்பங்களை நான் செஞ்சேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார் மாதிரி, எப்பா இதுக்காக உன்னை நான் அங்கே நிற்க வச்சேன், இப்படி பேசியிருக்கியே, இப்படி பேசலாமா? ஆண்டவர் கேட்பார் மாதிரி. நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கணும். வேதம் சொல்லுது, தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும். போன வாரம் நம்ம கேட்டோம், வனாந்திரத்தில் இருந்த மனுஷனாகிய யோவானுக்கு தேவனால் வார்த்தை உண்டானதுன்னு சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அவர் வனாந்திரத்தில் இருக்கிறார், அவர் மக்களோடு செஞ்சிருக்கல, மக்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவர் தெரியாத மாதிரி. பாருங்க, வாட் இஸ் கோயிங் ஆன் இன் எருசலேம் அது தெரியாது மாதிரி. அவரோடு உழுக்கிறார், வனாந்திரத்தில் இருக்கார். அதை கூட நீங்கள் கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி பாருங்க மாதிரி. போன வாரம் பிறகு சொல்லும்போது சொன்னாங்க மாதிரி, நல்லா வளர்ந்த தாடி, வளர்ந்த சடையாக இருக்கிற இது. இப்படி ஒரு மனுஷன் நம்ம ஊரில் போனால் வச்சுங்க, நம்ம என்ன செய்வோம், தள்ளி போவோம் மாதிரி. திடுதுப்பு அடிச்சு போட்டால் நம்ம அப்படி தள்ளி போவோம் மாதிரி. ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது, தேவனால் அருளப்பட்ட வார்த்தை வருகிறது. வேதம் சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். யோவான் தேவன் அனுப்பப்பட்டவன் வேதத்தை வாசிக்கிறோம். அந்த அனுப்பப்பட்டவன் எதை பேசியிருப்பாருங்க? என்னுடைய காரியங்களை குறிச்சா, தன்னுடைய காரியங்களை குறிச்சா? நோ. தேவனுக்கு என்ன காரியம் வேணும், தேவனுடைய விருப்பம் என்ன, அதான் அவர் பேசியிருப்பார் மாதிரி. கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாரு மாதிரி. சரி, ஏன் இப்படி பேசுறதுக்கு ரீசன், வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? இப்படி பேசுகிறாங்களே எதனாலங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வார்த்தைக்கு வாங்கலேன் மாதிரி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாங்கல. சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள்.
ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார். இதெல்லாம் பவுல் சொன்னாரு. அப்படியே பவுல் பார்க்கிறார். வெளியிலே நடக்கிற எல்லா காரியங்களையும் சம்பவங்களை பார்க்கிறார். என்னுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறான்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே அவர் உள்ளத்துக்கு வேதனைப்படுகிறார். அப்பதான் எழுதுறார் மாதிரி, அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். வித் tears, வித் வீப்பிங் ஐஸ். எங்க பவுலுக்கு எங்க அழுகுன்னு அவசியம் இருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். பவுல் அழுகிறார். அந்த மாதிரி ஏன் அழகணும்? அவருக்கு ஒன்றும் இல்லை. பாருங்களேன், அந்த தொழுவ மரத்தில் கட்டி போட்டு பவுலையும் சீலாவையும் உள்சிறையில் அடைத்த போது அவர் அழுகலை. சாப்பாடு இல்லாமல் கப்பற் பிரயாணத்தில் 254 557 ஐ டோன்ட் நோ த கரெக்ட் நம்பர், 257 பேர் நினைக்கிறேன். 17 நாள் சாப்பாடு இல்லை. அன்னைக்கு நாள் என்ன செய்வார்? அழுகலை. அவர் தன்னை 40க்கு 1 குறைய எத்தனையோ சமயம் அடிச்சாங்க, அப்ப அழுகலை அவரு. ஆனா இங்க அழுகிறார் அவர். ஒரு சமயம் கூட என்னை இப்படி அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி பவுல் யார்ட்டையும் கூட காமிக்கல. ஆனா இந்த இடத்துல மாத்திரம்தான் பவுல் அழுகிறதா என் வேதத்துல வாசிக்கிறோம். என்ன சொல்லாரு? இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். சொல்லும் போதே தேம்பி 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 அழுதுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மாதிரி அப்படிதான் நான் பிக்சரைஸ் பண்ணேன். என்னோட ஜனங்கள் வீணா போறாங்களேயா, வஞ்சிக்கப்படுறாங்களேயா, என் ஜனங்களை வீணா இப்படி பொல்லாத பிசாசு மோசம் போக்குறானே. அவரோட உள்ளம் அப்படியா வேதனை அடைந்தது. அதன் பிறகு சொல்றாரு, ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா, அவருடைய தேவன் என்னதான்? அவருடைய தேவன் வயிறு. அப்புறம் விக்டர் சொல்லுவார் மாதிரி, பெல்லி காட் அப்படின்னு. ரொம்ப தொந்தி இந்தி பெருசாக வச்சு ஆளை பார்த்துச்சுன்னா ஞாபகம் வரும் மாதிரி, பெல்லி காட். அவர்கள் தேவன் வயிறு. அது மாத்திரம் இல்லை, அவள் பூமிக்கு அடுத்தவர்களே சிந்திக்கிறார்கள். எதை சிந்திக்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்த முடிய விரும்புவாங்க. அவங்களுடைய நினைப்பெல்லாம் என்னது? பூமி நல்லபடியாக வாழணும். அவங்கள கூப்பிட்டு என்னங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, அகல ஆழ நீல உயரம் சொல்லி காமிச்சு கட்டடத்தை காண்பிப்பார்கள். இல்லாட்டினா வாங்குகிற வெஹிக்கிள்ஸ் காமிப்பாங்க, இல்லாட்டினா டாக்குமெண்ட்ஸ் காமிப்பாங்க. இல்லை வேற என்னது எத்தான் காமிக்க முடியும் அவங்களால? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவளுடைய வயிறு தேவன். அவள் வேறு விதமாக சிந்திக்கிறார்கள், அதனால் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். சரிங்க, இப்படி போனால் என்னது ஆகும்? அவளோட முடிவு என்னது? அழிவு. அழியும் போது அவளுக்கு கிடைக்கிறதெல்லாம், அவளுக்கு கிடைப்பதெல்லாம் தெரியுமா? லட்சை தான். லட்சம் என்னது? அவமானம், நிந்தை. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலே தான் இன்னைக்கு சபை போய் கொண்டிருக்க வெளியில. ஆகையால் நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளதாய் வஞ்சிக்கப்படாதபடி. போன வாரம் பிறகு பேசினாங்க இல்லையா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அது ஒரு பாட்டு. செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, அந்த எரிந்து பிரகாசிக்கிறதுல கொஞ்சம் பேர் நினைச்சான் குளிர் காஞ்சோம் அப்படின்னு. இந்த வார்த்தை இந்த வாரத்தில் ஃபுல்லாக ஆண்டு என்னோட இடைப்பட்டது தான். நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற அந்த இதில் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குளிர்காலில் வந்துடுவோம். நம்முடைய நிலைமை அதே தான் ஆகும். ஆகையால் வரக்கூடிய நாட்களில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். கடைசியாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். வாட் இஸ் த பேஸ்? ஏன் இப்படி நடக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்க? அதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்களே.
எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால். ஹலோ, கொஞ்சம் டீப்பா பார்ப்போமே இந்த வசனத்தை, கொஞ்சம் ஆழமா சிந்திப்போமே இந்த வார்த்தையை. கூட 2 நிமிஷம் ஆனது பரவாயில்ல. நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. அது நீங்க வேறொரு இயேசு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு இயேசு தானேங்க. அது வேறொரு இயேசு சொல்றாரு அவரு. நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. அப்புறம் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும். பாருங்க, you have been experienced the Holy Spirit. அவர் சொல்றதுதான், உங்களுக்கு பரிசுத்த ஆவியான வரும்போது you are having experience. இப்ப நீங்க பெற்றிராத வேறொரு ஆவி, வேறொரு இயேசு, வேறொரு ஆவி. அப்புறம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம். இதான் திஸ் த பேஸ். அவங்களுக்கு உண்மையான அவங்களுக்கு சுவிசேஷம் கூட இல்லை. இதுதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். இதே என்னது பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு தான் முதல்ல இருக்கும், கடைசியை முட்டிட்டு தான் இருக்கும் எல்லாம் சேம் as it is. ஆனால் உள்ளுக்கு அப்படியே பார்க்கும்போது இதில் எதெல்லாம் நமக்கு தேவைப்படும், இது எதெல்லாம் வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டலாம், எதெல்லாம் வந்து இதுன்னா மக்கள் வந்து என்ன செய்வாங்க, நமக்கு அப்படியே செம்மறி ஆடு போல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இதுக்குள்ள அப்படியே தேடுவாங்க வேறொரு சுவிசேஷம். திஸ் இஸ் த பேஸ். இதுதான் அவங்களுக்கு பேஸ். ஆனால் அவங்களுக்கு எனக்கு பேஸ் அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அவரே நாம் பின்பற்றுவோம். கடைசி வரை கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென். வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். முதல்ல வேதாகமத்தில் வஞ்சிக்கப்பட்டது யார் தெரியுமா? யாரு? ஏவாள் தான். அப்படி வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எப்பெல்லாம் நாம் வஞ்சிக்கப்படுகிறோமா, எப்பெல்லாம் தேவன் சொன்னதை முழுக்க நம்பாம அதற்கு வேறொரு அர்த்தமும் அதற்கு வேறொரு விளக்கமும் கொடுத்து இப்படியும் இருக்குமோ என்று சொல்லி தேவ வசனத்தை முற்றிலும் நம்பாமல் நம்முடைய இச்சைகளுக்கு தீனி போடுகிறவர்கள் சொல்லுகிற காரியத்தை நாம் நம்பும்போது நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். அதனால் முதல்ல வேதாகமத்தில் வஞ்சகம் தொடங்கிய இடமே வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் தான். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க வஞ்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு எழுதியிருக்கு. அதில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாம் ஒரு முடிவு எடுக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறதே என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோமா, இல்லாட்டி நாம் சில சமயங்களில் ஏவாளை போலவே நம்மளோட வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியும். எப்படின்னா, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படி தான் நான் யோசிச்சு பார்ப்பேன். இன்னும் அந்த கனியை புசிக்கவே இல்லை. புசிச்சாங்களா? புசிக்கவே இல்லை. ஆனால் புசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்க வந்து ஒரு தீர்வுக்கு வராங்க. அந்த தீர்வு என்ன? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். இப்போ யாராவது அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் ஏற்கனவே புசிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் என்ன புசிக்கலை. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? தேவன் இப்படி சொல்லியிருக்காரா, தேவ வசனம் இப்படி சொல்லியிருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அதுவும் சொல்லலை. ஆனால் இந்த அம்மா எப்படி முடிவெடுக்கிறாங்க? தேவ வசனத்தை வச்சல்ல, அது எழுதியிருக்கு, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. இதை கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாமே கண்கள்னால கண்டதை வச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் வஞ்சிக்கப்பட முடியும். எப்படின்னா, நாம் கண்களால் கண்டு அதை வைத்து வந்து ஒரு தீர்வுக்கு வரும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்?
வஞ்சிக்கப்பட முடியும். பெரும்பாலும் இந்த பெண் பார்க்குற விஷயத்தில் பெண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. எதை வச்சுன்னு கேளுங்க, நம்ம அறியாமல் நம்மளை 100க்கு 90 பேர் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? அழகாக இருக்குது. எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்டால், அழகு என்பது வந்துட்டு பைபிளில் உள்ளான அழகே அழகுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதெல்லாம் தேவ வசனம், அது நமக்கு நிற்காது. அப்புறம் எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு அது அந்த ஒரு இச்சை இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கே பிடிக்குது. இப்படி பார்க்குறதுக்கே பிடிக்குதுன்னு சொல்லி கண்கள் சொல்வதை வைத்து நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? வஞ்சிக்கப்படுவீர்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இனிமே நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது கண்கள் சொல்கிறத வச்சு ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது தான், நமக்கு தெரியும். ஆனால் அதை வச்சு தான் முடிவெடுப்போம். சகோதரர் ஜாக் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவாங்க, இந்த ஒரு பகுதியை விளக்குவதற்காகவே சொல்லுவாங்க, கண்கள்னால நாம் காண்பதும் நம்முடைய உணர்வுனால நம்முடைய உணர்வதும் உண்மை அல்ல, அது பொய்யே அப்படி விளக்குவதற்காகவே தேவன் என்ன செய்திருக்கிறாருன்னா தினந்தோறும் நமக்கு சொல்லித்தராராம். எப்படின்னா, தினந்தோறும் காலையில் சூரியன் ஒரு பக்கத்தில் உதயமாகி ஒரு பக்கத்தில் மறையுது. அப்போ நம்ம எல்லாரும் நமக்கு முந்தி இருந்தவர்களெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சூரியன் ஒரு பக்கத்துலேருந்து உதயமாகி இன்னொரு பக்கம் போகுது, சூரியன் தான் ஒரு பக்கத்துலேருந்து உதயமாகி இன்னொரு பக்கத்துக்கு போகுதுன்னு சொல்லியே நம்பினாங்களா? உண்மையா? எப்போ தெரியும் அது? ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிச்சு உண்மையை சொன்னவனை அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? பித்துக்கோழி அப்படின்னு சொன்னாங்க. அவன் தான் அறிஞன், அவன் தான் உண்மையை சொன்னான். அவனை பார்த்து இந்த உலகம் என்ன சொன்னிச்சு? பித்துக்கோழி. இதே போல தேவன் இந்த வேதாகமத்தில் உண்மையை மாத்திரம்தான் எழுதி வச்சிருப்பார். சகோதரர் சொன்னார், இது எந்த அளவுக்கு உண்மைன்னா, ஒரு குகையில் 7 முறை புடமிடப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு துப்புரவானது, உண்மையானது, புடமிடப்பட்டது. ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்னா, நம்முடைய அறிவு ஜீவி இல்லை நம்மெல்லாம், அதனால் நம்ப மாட்டோம். இதற்கு மாறா எதையாவது ஒருத்தன் சொன்னான்னா அதை நம்புவோம். ஸோ முதல்ல சகோதரர் சொன்னது எப்படின்னா, சூரியன் நம்முடைய கண்கள் பார்க்கிறது, அது இந்த பக்கம் தோன்றி இந்த பக்கம் மறையிறது போல தோணுகிறது. ஆனால் அது உண்மை இல்லை. சூரியன் என்ன செய்யலை, இப்போ மூவ் ஆகலை. எதுதான் மூவ் ஆகுது? பூமி தான். நீங்கள் பூமி தான் அது உருண்டு போகுது அல்லது சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராவது நம்புவீங்களா? நான் நம்புவேனா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? உண்மையை சொல்ல வேண்டியதானே. நீங்கள் பைபிள்லாம் வாசிக்கிறீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. எங்கே நம்ம இங்கே தான் நிற்கிறோம், எங்கே சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் எதை நம்ம உணர்கிறோமோ அதுவும் உண்மை இல்லை, எதை நாம் பார்க்கிறோமோ அதுவும் உண்மை இல்லை. எது மாத்திரம்தான் உண்மையும் சத்தியமாக இருக்கிறது? இதில் எது எழுதியிருக்கோ அது மாத்திரம்தான். இதை மாத்திரம் நீங்கள் பேஸாக வச்சு வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா நாம் வஞ்சிக்கப்படாது இருப்போம். இல்லாட்டி எல்லாமே வஞ்சனை தான். இதில் பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னா, நாம் வஞ்சிக்கப்படுறதுங்கிறதே தெரியாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய வஞ்சகம். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க தம்பிங்களா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இப்படி சொல்லுகிறபடியால், அதாவது எல்லாமே குறையாத்தான் இருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீ சொல்லுகிறபடியால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் உண்மையிலே வஞ்சிக்கப்பட்டிருப்பேன். ஆனால் யாராவது நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அடப்போட பைத்தியம், வேற ஆள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு மிக முக்கியமான ஒரு முதலாவது உதாரணம் என்னென்னா, நம்ம எல்லாரும் பாஸ் பண்ணுறதான். நீங்கள் இதை உணர்ந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. யார்கிட்டயாவது பார்த்து நாம் சொல்லுவோம், அவர் ரொம்ப பெருமையாக இருக்கார்ல அப்படின்னு நாம் சொல்லுவோம். நாம் பெருமையாக இருக்கிறது தெரியாமலேயே. இதுதான் பெரிய வஞ்சகம். நீங்கள் இதை உணர்ந்திருக்கிறீங்களா? பெரிய வஞ்சகமே என்னன்னா, நான் மிகப்பெரிய பெருமை உள்ளவனாக இருப்பேன். வா, நீங்கள் அதை ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியும். ஆனால் நான் சொல்லுவேன் அடுத்தவனை பார்த்து, அவர் ரொம்ப பெருமை உள்ளவராக இருக்கார்ல பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மனுஷன் கேட்கப்படும் போது, யோ நீ எந்த அளவுக்கு கண் குருடனாக இருக்கா தெரியுமா அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான். ஆக இந்த வஞ்சகத்திலே மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் நான் வஞ்சிக்கப்படுகிறேன் என்பதை நானே அறியாமல் இருப்பது தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே, நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல்
நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறத மாற்றி நம்பிக்கிட்டு இருக்கிறது. அப்படியே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 3 to 5 வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உலகத்தின் முடிவுன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது உலகத்தின் முடிவு தான் வரப்போகுது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஏதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா இதுதான் பெரிய காரியமா இருக்க போகுது. எதுல? எப்ப? உலகத்தின் முடிவு வரும்போது எது பெருசா இருக்கும்? எந்த காரியம் தான் அதாவது என்னது மிகையா இருக்கும் அப்படின்னா வஞ்சிக்கப்படுதல் தான். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நம்ம எப்பவுமே அதிகமா வஞ்சிக்கப்படுறது எதுல தெரியுமா அப்படின்னா, வேதாகமம் இப்படி சொல்லியிருக்குங்க, வேதாகமம் இப்படி சொல்லியிருக்குங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? ஈஸியா நம்பிடுவோம். ஆகையினால யாராவது ஒருத்தர் வந்துட்டு அவருடைய பேரே வந்து இயேசுன்னு வச்சுக்கிட்டு, ஆனால் நான் இயேசு இல்லைங்க, நான் உங்களை சொல்கிறேன் கேளுங்களேன், நான் இயேசு இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கிறிஸ்துவே கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு, அதாவது இயேசுவே இயேசுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது? இயேசுவின் பெயரால் என்ன செய்யறது? வஞ்சகத்தை நடத்துறது. அப்போ என்ன செய்வீங்க நீங்கள் எல்லாரும்? அவர் என்ன அவருக்காக கேட்குறாரு, அவர் இயேசுவின் பேரை சொல்லி தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த வேதாகமத்தில் அநேக வசனங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அது சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? இருக்குமா இருக்கும் அப்படி சொல்லிடுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் வந்து இரவும் பகலும் உண்ணாமல் உபவாசம் இருந்த பின்பு சாத்தான் வந்து அவரை இப்போ வந்து என்ன செய்யறாப்புல? சோதிக்கிறாப்புல. சோதிக்கும் போது இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? இப்படியும் எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனை வஞ்சிக்கிறதுக்கு கடைசி நாட்களில் என்னத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இந்த வேதாகமத்தையே அவங்க என்ன செய்வாங்க? பயன்படுத்துவார்கள். அல்லது இயேசுவின் நாமத்தையே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? பயன்படுத்திடுவார்கள். இந்த வேதாகமத்தை திரித்து இன்னொரு இயேசுவை நமக்கு பிரசங்கிப்பார்கள். அப்போ நாம் வந்து வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த வேத வசனம் தெரியணும். அப்போ நமக்கு என்ன சொல்ல தெரியணும்னா, இப்படியும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரியலன்னா நாம் என்ன செய்வோம்? வஞ்சிக்கப்பட பாத்திரராக இருக்கிறோம் அல்லது வஞ்சிக்கப்படுவோம். எனவே தேவன் தாமே நமக்கு இத்தனை காலம் அவர் உதவியாக இருந்தது போல இனியும் இந்த வஞ்சகத்திலிருந்து நம்மை காப்பாற்றவும், மிகவும் குறிப்பாக நாம் வஞ்சித்துக் கொள்வது எப்படின்னா, நாமே வஞ்சகத்தில் இருப்போம், அதை நம்பாமல் இருப்போம், அதை உணராமல் இருப்போம். அந்த வஞ்சகத்திலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றணும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் சந்தித்த 2 சூழ்நிலையை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும், எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது 2 சிஸ்டர்ஸ் வந்தாங்க. வந்து 2 பேர் கூப்பிட்டாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலமாக இருக்கும், ஒருத்தர் 30 வயசுக்கு கீழே இருக்கும். போய் பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டேன் ஏதோ சர்ச்சிலேருந்து வந்த மாதிரினா. அவங்க உடனே நோட்டீஸை கொடுத்து, மதுரையில் கூட்டம் இருக்குது வாங்க அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு வாதிச்சது மாதிரி 2 தெசலோனிக்கே 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவங்க கொடுத்த நோட்டீஸ் கொடுத்துட்டு சொன்னாங்க. எனக்கு உடனே ஒரு சந்தேகம், உடனே பார்க்குறேன் அதில் யெகோவாவின் சாட்சிகள் போட்டுருந்துச்சு. நான் சிஸ்டர் தானே, நம்ம என்ன செய்யலாம்னா எனக்குள்ளன்னா சோத்திரம் சொன்னா என்ன அப்படின்னு. ஆனால் அப்போ தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை 2 யோவான் 10 இருக்கு. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், சொன்ன மாதிரி இருந்தா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்து எல்லாம் வேறொரு உபதேசத்தை கொண்டு வந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். வாழ்த்துதலோட சொல்லாதீங்கன்னாரு ஆண்டவர். நான் சொல்லலை. உடனே திருப்பி நோட்டீஸை கொடுத்தேன். யெகோவாவின் சாட்சி நாங்கள் ஆமாண்டாங்க, இந்தாங்க வச்சுக்கிறேன்னு கொடுத்துட்டேன். அவங்க போயிட்டாங்க அதோட. அப்படின்னா இது மாதிரி நிறையா இருக்கு வஞ்சிக்கிற ஆவிகள். நாம என்ன செய்ய கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. வாழ்த்துதல்னா தேவன் அதையும் சொல்லியிருக்காரு, வாழ்த்து சொல்ல வேணாம் தான் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். வாழ்த்து சொன்னா அப்புறம் ஏதாவது பேசுவாங்க, அப்புறம் மோசம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2வது சூழ்நிலை ஒன்று, நம்ம ஸ்கூலில் படிக்க பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல நம்புகிறேன். நேற்று எங்கள் வீட்டில் அங்கே காலைல சாப்பிட்டுக்கு இருக்கும்போது, நாளைக்கு வந்து ஓவிய போட்டி டிராயிங் போட்டிருக்கேன் பையனுக்கு. அவனுக்கு வந்து இந்தியா படம் வரைஞ்சி அதை சுற்றி வரையணும். மனைவி சொன்னாங்கப்பெல்லாம் வரைய சொல்லியிருக்காங்கன்னு. நல்லது அப்படியே வரைய சொல்லிப்பானு. உடனே எங்கள் பாப்பா சொன்னிச்சு, நீ சாட்டை கொடு, நான் எல்லாம் போட்டு தந்துடுறேன், கலர் மட்டும் நீ அடித்து கொடுத்துரு ஸ்கூலில் ஒண்டி அப்படின்னு.
நான் சொன்னேன் அப்படிலாம் செய்யக்கூடாது பாப்பா. இல்லப்பா எங்கள் ஸ்கூலில் அப்படி தான் பிள்ளைய கொண்டு வந்து கலர் அடிக்குது, அந்த பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு? வீட்டில் வரைஞ்சிட்டு வந்து ஸ்கூலில் வச்சு கலர் மட்டும் அடிச்சு கொடுக்குற பிள்ளைகளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் ஏன் கொடுக்குறாங்க? அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏவாளுக்கு காட்டினால சாத்தான் அந்த பழம் ருசிக்கிறதுக்காக இந்த ஐடியா நல்லா இருக்கே. எந்த ஐடியா? வீட்டில் எல்லாமே செஞ்சுட்டு வந்துடுவோம், இங்கே வந்து என்ன செய்வோம்? எனக்கு பாப்பா போட்டியில் கலந்துக்கிறேன். என்ன பாப்பா எப்படி வரைஞ்சாங்க கேட்டா, அப்பா எனக்கு வரைஞ்சு கலர் அடிக்க நேரம் இல்லைப்பா, வரைஞ்சே பாதி நேரம் போயிடுச்சு, கலர் அடிக்கிறதுக்குள்ள வாங்கிக்கிட்டாங்கன்னு. அந்த பிள்ளைலாம் வரைஞ்சிட்டு வந்து கலர் அடிச்சிச்சுப்பா, அதுக்கு தான் ப்ரைஸு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்படிதான் வஞ்சிக்கப்படுது பிள்ளைங்களுக்கு. அதான் நம்மளே பெருசா இல்லை. என்னதுன்னா, நீ வீட்டிலேயே என்ன செஞ்சிரு, யாருக்கு தெரிய போகுது? அந்த பிள்ளை தானே பரிசு அடிக்குது. நீ அப்படி செஞ்சா என்ன? நான் சொன்னேன், இல்லப்பா நம்ம பார்த்த மாதிரி என்னது, அவங்க பூமிக்குரியவர்களை தேடுகிறார்கள். இந்த பூமியில் அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க, ஸ்டேஜில் நிப்பாட்டுவாங்க, பிள்ளைகள்லாம் பாராட்டுவாங்க, மிஸ்லாம் பாராட்டுறாங்க. நாம என்னது, பூமிக்குரிய தேடல, பரத்துக்குரிய. அங்கேயே நிற்கும் போது ஆண்டவர் எங்க நீ வாங்கின சீல்டை கொண்டு வா அப்படிலாம் கேட்க போறதே கிடையாது. நீ எப்படி வரைஞ்ச? ஓவிய போட்டினா அங்கே தான் போய் என்ன செய்யணும்? வரைஞ்சு கலர் அடிக்கணும். அதனால் அப்படி செய்யக்கூடாது பாப்பா. நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க செய்யலாம், நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதனால என்ன செய்யணும்னா, இப்படிதான் சின்ன சின்ன காரியங்கள் என்ன செய்யணும், நாம அப்படியே இது பாவமான அந்த பிள்ளை செய்யறாங்க இவங்க செய்யறாங்கன்னா நாம என்ன செய்யணும்? மோசம் பெறக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவரே அவங்க எல்லாம் செய்யலாம், நான் என்ன செய்யக்கூடாது? வஞ்சக மாதிரியே தெரியாது, ஆனா என்னன்னா மோசம் பெறும். தேவன் வரும் நாட்களில் நம்ம ஒருவருக்கும் உதவி வராங்க, எனக்கும் அப்படி உதவி வராங்க. இந்த நாட்களில் வந்து பலவிதமான உபதேசங்கள் வந்து இந்த நாட்டில் பெருகிட்டு இருக்கு. பிரதர்ஸ் சொன்னது மாதிரி வந்து விழிப்பா இல்லைன்னு சொன்னால் வந்து வில் பி டிசீவ்டு, நம்ம வந்து வஞ்சிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு பீக்கில் வந்து ரொம்ப எத்தனை பேருக்கு அது அவேர்னஸோடு இருக்கீங்கன்னு தெரில. புதிதாக ஒரு வேதாகமும் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது, எத்தனை பேருக்கு அது தெரியும்? நம்ம பழைய பைபிள் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புது பைபிள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ரொம்ப மெத்த படித்த தியாலஜியன்ஸ் வந்து அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து வரலாம். இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய நிறைய மொழிபெயர்ப்புகளில் வந்து அதோடைய தாக்கம் வந்து இருக்குது. நம்மள்ட்ட வந்து திடீர்னு ஒரு புது பைபிளை கொடுத்தா நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வேர்ட்ஸை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படியே மாறி மாறி என்ன ஆயிரும், இந்த கழுது தேஞ்சி கட்ட மாதிரியான ஆயிரும். நம்ம கையில் ஒரு புது வேதாகமே கொடுக்கப்பட்டு போயிடும். நம்ம வஞ்சகத்தில் இருக்கோம். பிரகாசன் சொன்னோம்னா நம்ம வஞ்சகத்தில் இருக்கோன்னு தெரியாமலே அந்த பைபிள் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம். முடிந்த அளவுக்கு வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பழைய வேதாகம்னு சொல்லுவாங்க, நம்ம ஓல்டு டிரான்ஸ்லேஷன், அது புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் லெட்ஸ் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியான நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுப்பார். சரிங்களா? அது வந்து இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. ரீசெண்டாக நானும் என் மனைவி வந்து யூடியூப்பில் ஒரு இது ஓடிட்டு இருந்துச்சு, பார்த்தோம். அது எதை பற்றினா வந்து கிறிஸ்டியன் ப்ரீச்சர்ஸை வந்து ஒரு உலகத்தான வந்து ட்ரோல் பண்ணி போட்டிருந்தோம். அவங்க எப்படிலாம் வந்து ப்ரீச் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க போட்டு, குறிப்பாக அந்த காணிக்கை வாங்குகிற விஷயத்தில் வந்து அவன் ஒரு உலகத்தான் வந்து என்ன பண்ணுறான்னா, காணிக்கைன்றது எப்படி இருக்குன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறான். பட் இதில் பேத்தட்டிக்கான ஒரு விஷயம் என்ன வந்து, அந்த ப்ரீச்சர்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு திரளான கூட்டம். அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளுக்கே இது கிளியராக தெரியுது, ஒரு உலகத்தானுக்கு தெரியுது. ஏன் இந்த மக்களுக்கு அது வந்து தெரியலை, அவங்க வஞ்சகத்தில் இருக்கோன்றது தெரியலன்னா வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி டெவில். பிசாஸ் என்ன பண்ணியிருக்கான்னா குருடாக்கி வச்சிருக்கிறான். சரிங்களா? இப்போ இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க நம்ம வந்து 2 கேட்டகரியில் நம்ம போக முடியும். அதுதான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல வரேன். ஒன்று வந்து நம்ம வந்து வஞ்சிக்கப்பட முடியும், அல்லது நான் ஒரு வஞ்சகனாக மாற முடியும். இட்ஸ் மோர் பாசிபிள் ஃபார் 2 திங்ஸ். இது ரெண்டுத்துக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? வஞ்சிக்கப்படுவது வந்து எப்படி நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் வந்து அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறது மூலமாக நம்மளுக்கே வந்து உள்ள ஆவியானவர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவார், இது வந்து ஒரு இட்ஸ் டிஃப்ரெண்ட் காஸ்பல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ லெவேபரை ஷேர் பண்ணார்ல, அவர் வரும்போது டக்குன்னு அந்த வசனம் அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம வந்து உஷாராக இருக்க முடியும். நான் ஒரு வஞ்சகனாக மாறுறது வந்து எனக்கு தெரியாது. சரிங்களா? அது வந்து யூதாஸ் மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு மெயினாக வரக்கூடிய விஷயம் என்னென்னா, அதுவும் 2 விஷயம் தான். ஒன்று வந்து எனக்குள்ள என்ன இருக்குது, இட்ஸ் எ பேஷன் ஆர் ஃபேஷன். சரிங்களா? நான் அடிக்கடி வந்து தேவனுடைய சமூகத்திலேருந்து நான் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய 2 விஷயம் இது. ஆண்டவரே, இந்த பேஷன் எனக்குள்ளே இருக்கா, அல்லது நான் வந்து ஒரு ஃபேஷனாக நான் வந்து இருக்கிறேன்னா? இதுவும் வாய்ப்பு நிறைய உண்டு. இட்ஸ் மோர் பாசிபிள். இந்த பேஷனேட்டட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தே லுக்கிங் ஜீசஸ். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்கும்போது வந்து அவர் மேய்ப்பில்லாத ஜனங்களை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாராம், திரளான ஜனங்களை பார்க்கும்போது அவங்க மேய்ப்பில்லாத ஆடுகளை போல இருக்காங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், மனதுருகுனாராம். இந்த கம்பேஷன் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொன்னால் பிதாட்ட இருந்து வந்தது. யோவான் 3:14 வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன கெட்டு போகாமல்
அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமான பேஷன் யார்கிட்ட வருதுன்னு சொன்னால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே வந்துச்சு. இப்போ நான் வந்து தேவனுடைய நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கண்கள் வந்து தேவனையே பார்க்குது அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள என்ன பண்ணும்? அந்த பேஷன் எனக்குள்ளே வரணும், அந்த தாகம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஜனங்களை பார்த்தாரோ, எப்படி இயேசு வந்து இந்த மக்களை பார்க்கும்போது அவருக்குள்ளாக எந்த ஒரு கன்சர்ன் இருந்ததோ அந்த கரிசனை எனக்குள்ளாக வரணும். அப்படின்னா ஐ எம் பேஷனேட்டட். இல்லை ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் பிரபலியமாகணும். மூனியவானில் பாத்திரம்ல அந்த மனிதனை மாதிரி தியோத்திரோ மாதிரி வந்து நான் பிரியவனாகணும், ஸோ என்னை சுற்றி வரணும் ஆட்கள் அப்படின்னு நினச்சா நான் வந்து ஒரு ஃபேஷனேட்டட் பீப்புளாக நான் வந்திருப்பேன். இட்ஸ் நாட் அ பேஷனேட்டட் ஃபேஷன். இல்லைங்களா? ரெண்டுத்துக்கு வந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய விதமான பாதித்த ஒரு மனிதர் யாருன்னு சொன்னால் வேதாகமத்தில் நெகேமியாவோட வாழ்க்கை குறித்து நம்ம நிறைய வந்து நம்ம தியானிச்சதில்லை. அவர் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருப்பார். அவருடைய கன்சர்ன் ஃபுல்லு எங்கே இருக்குன்னு சொன்னால் மைல் தூரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை குறித்து, அந்த தேவனுடைய ஜனங்களை குறித்து. இட்ஸ் நாட் ஓன்லி த பில்டிங் பட் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்கேட்டர்ட். அவங்க எப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, வாழ்க்கை வந்து தேவனுடைய எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அந்த அரண்மனை, அந்த அந்த கம்ஃபர்டபுள் வந்து அவர் எதுவுமே அவர் அந்த சுகத்தை கொடுக்காது. அழுதுன்னு வரும். ஏன் அந்த அழக்கூடிய அந்த சூழ்நிலை வருது? பிகாஸ் ஹீ இஸ் பேஷனேட்டட். தாகம். இன்னைக்கு அந்த தாகம் எனக்குள்ள இருக்குதா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். தேவன் மேலே, தேவனுடைய சபையின் மேலே அந்த ஒரு தாகம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் வி ஒன்ட் பி மிஸ்லீட். நம்ம வந்து அந்த ரெண்டாவது கேட்டகரியில் நம்ம வந்து இருக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து வஞ்சகத்தில் நம்ம விழத்தள்ள முடியக்கூடிய மக்களாக தான் நம்ம இருப்போம். ஆண்டோடைய வார்த்தை அதை நம்ம பிடித்து கொள்வோம். சரிங்களா? 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினார் அள்ளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனை தெரியனவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியில்லாகும்படிக்கு அவர்கள் உபதேசத்துக்கும், சரிங்களா, கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதனால் அந்த வேத வார்த்தையை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பேஷன் என்னை வந்து உந்தி தள்ளும். நான் என்ன பண்ண முடியும்? நான் வஞ்சகனாகவோ அல்லது வஞ்சகத்தில் வீழ்கிற மனிதனாகவும் நான் இருக்க மாட்டேன். தேவன் அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தந்தருவான்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறேன். நாமே ஆண்டவர் நம்மோடு கூட சரியான வார்த்தைகளை இடைவிட்டார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் வந்து கடைசி காலம். வஞ்சிக்கப்பட முடியும் அப்படின்றத நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் ஃபீல் பண்ணணும், உணரணும். நானும் வஞ்சிக்கப்பட முடியும். இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற நான் இல்லை நாங்கள் என்ன செய்கிறோம்? சரியான சபையில் இருக்கிறோம், சரியான இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் வஞ்சிக்கப்பட முடியாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நானே என்ன செய்ய முடியும்? பேசி கொண்டிருக்கிற நானே என்ன செய்ய முடியும்? வஞ்சிக்கப்பட முடியும். அதனால் வஞ்சிக்கப்படுதல் அப்படின்றது வந்து நம்மளை பிரதர் கரெக்டாக சொன்னாங்க. அதாவது எனக்கே தெரியாது வஞ்சிக்கப்படுதல்னால் என்னது, அதுதானே அர்த்தம். ஏமாற்றப்படுதல், ஏமாறுறது. பிக் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாக்கெட் அடிச்சா அப்படியே சில நேரத்தில் அப்படியே பையவே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பையவே அப்படியே பையனா அந்த பாக்கெட்டே என்னது கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப திறமையாக என்ன செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு அது தெரியலை, எனக்கு தெரியாமல் நடந்திருக்கு. அதுபோல் தான் நான் வஞ்சிக்கப்பட முடியும் அப்படின்றதும் எனக்கு தெரியாமல் தான் அது நடக்கும். அதனால் நான் என்ன செய்ய வேண்டும்னா இதுபோல் வசனங்களை கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் வஞ்சிக்கப்பட முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் எனக்கு என்ன செய்யணும்? நான் எனக்கு நானே சொல்லிக்கணும். ஆமாம், நான் வஞ்சிக்கப்பட முடியும் ஆண்டவரே, அந்த வஞ்சனையிலிருந்து தப்பும்படிக்கு எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. வஞ்சனை குறித்து சொல்லும் பொழுது நான் ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பிக்கிறேன். வஞ்சனை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப மோசமான வஞ்சனை, ரொம்ப ட்ராஜடி, ரொம்ப துயரமான ஒரு வஞ்சனை என்ன அப்படின்னா, இன்னொருத்தவங்க அந்த சகோதரன் அல்லது அந்த வெளியே இருக்கிற ஆள் அல்லது பிரதர் சொன்னது போல் வேறொரு உபதேசம், யெகோவாவின் சாட்சிகள்னு சொல்லி வருவாங்க. இப்படி வஞ்சிக்கிறது வெளியே இருந்து வஞ்சிக்கப்படுதல். ஆனால் தேவனே என்ன செய்ய முடியும்? வஞ்சிக்க முடியும். அதை 2 தெசலோனிக்கேயர் அந்த வசனத்தை பாருங்களேன். அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னால் அது எனக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே நமக்கு பொருந்தும். 2 தெசலோனிக்கேயர்
பவுல் எழுதின 2ஆம் நிருபம், தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 12வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், நான் வாசிக்கிறேன். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாருங்க, கொஞ்சம் விழிப்புள்ளவர்களாக இருந்து இந்த வசனத்தை நாம் கேட்போம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, அவர்கள்னா யாரு? இன்னொருத்தவங்களா? நான் தான். அவர்கள்னா நான் தான். ஆசீர்வாதம், உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்கு அனுப்புவார். இது என்னப்பா வம்பா இருக்கு? எவ்வளவு ரொம்ப டேஞ்சரான ரொம்ப எச்சரிக்கை உள்ளதான ஒரு வசனம். தேவனே அவர்களுக்கு வஞ்சகத்தை என்ன செய்வார்? அனுப்புவார். தேவன் ஏன் வஞ்சகத்தை அனுப்ப வேண்டும்? நம்ம கொஞ்சம் யோசிப்போமே. என்னப்பா நடந்துச்சு? என்ன அவங்க வஞ்சித்தாங்க, இவங்க வஞ்சித்தாங்க, என் பேரில் வஞ்சனை செய்வாங்க, இல்லை உபதேச வஞ்சனைகள், இது போல் நிறைய என்ன செய்யுது வஞ்சனைகள் இருக்கிற நேரத்தில் தேவனே அவர்களுக்கு வஞ்சகத்தை என்ன செய்வார்? அனுப்புவார். அப்படின்னா என்ன நடந்துச்சு? அது ரொம்ப முக்கியமானது. என்ன நடந்துச்சு? ஏன் அவர்களுக்கு தேவன் வஞ்சகத்தை அனுப்புவார்? ஏன் அவங்க ஏமாற்றப்படுவார்கள்? தேவனாலேயே ஏன் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வசனத்தில் பாருங்க, 2ஆம் அதிகாரம், அதே இதில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கு பாருங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். இது ரொம்ப முக்கியமான காரணம். தேவன் ஏன் வஞ்சகத்தை அனுப்புவார்னா, என்னை பற்றி ஒரு சகோதரன் சொல்றார், எல்லாரும் கவனிங்களேன், என்னை பற்றி ஆசீர்வாதம்னா, என்னை பற்றி ஒரு சகோதரன் சொல்றாரு, பிரதர் நீங்கள் என்னது, நீங்கள் உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது, இதை நீங்கள் திருத்திக்கங்க அப்படின்னு சொல்லி என்னைய சொல்கிறார். அன்பின் நிமித்தமாக சொல்லுகிறார். என்னைய நீங்கள் இல்லை, இந்த விஷயத்தில் நீங்கள் பெருமையாக இருக்கிறீங்க, நீங்கள் தயவுசெய்து இந்த பெருமையை உணர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் என்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அதை என்ன செய்கிறதில்ல, அங்கீகரிக்கிறதில்ல. இதுதான் உண்மையானது. நான் ஆசீர்வாதமாகிய நான் இதை என்ன செய்கிறதில்ல, அங்கீகரிக்கிறதில்ல. நான் என்னன்னா, அந்த சத்தியத்தின், அவர் சொல்லுகிறாரே அந்த உண்மை, சத்தியம்னா உண்மை, அந்த சத்தியத்தின் பேரில் உள்ள அன்பை நான் என்ன செய்கிறேன், விட்டுறேன். அப்படித்தானே வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் நான் விட்டுறேன். அதை நான் அங்கீகரிக்கவில்லை. அவர் சொல்ற ஒரு சகோதரன் என்கிட்ட சொல்ற ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை நான் என்ன செய்கிறேன்னா, இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால், நான் என்ன செய்வேன்னா, தேவனாலே என்ன செய்வேன், வஞ்சிக்கப்பட்டு விடுவேன். பாருங்களேன், அப்போ வஞ்சனைன்றது எவ்வளவு பயங்கரமானது பாருங்க, ரொம்ப மோசமானது. நமக்கு தெரியாம நடக்கிறது தான் வஞ்சனை. நான் திருப்பி அதை ஏன் சொல்றேன்னா, நாம் வஞ்சிக்கப்பட முடியும், நான் வஞ்சிக்கப்பட முடியும். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க கடவன். ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நினைக்கிறேன்னா, ஆண்டவரே நான் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த இது கிடையாது. நான் நிற்கிறேன்னு சொல்றேன்னா, நான் என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே இப்பொழுது நான் என்ன ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே, நானும் என்னை சேர்த்துதான், நான் ஒரு முடிவுக்கு வரணும். ஆண்டவரே சத்தியம், அது உண்மை, சத்தியம்ன்றது உண்மை. இந்த இடத்துல வாசிக்கிறது போல சத்தியத்தின் மேல உள்ள அன்பை நான் அங்கீகரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை ஏதாவது ஒரு சகோதரனோ சகோதரியோ என்னை குறித்து இத காரியத்தை நீங்க கொஞ்சம் மாத்திக்கங்க, இந்த காரியத்தை நீங்க இப்படி செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரே அதை அங்கீகரிக்கக்கூடியதான ஒரு மன பக்குவம் எனக்கு இருக்கட்டும். அப்படி இருந்தால் தேவன் என்னை வஞ்சிக்க மாட்டார். அப்படி இல்லைன்னா தேவனே என்ன செய்வார்னா, கொடிய வஞ்சகத்தை, ஒரு பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு ஒரு கொடிய வஞ்சகத்தை எனக்கு அனுப்பி விடுவார். அதனால நம்ம பயந்து இருக்க கடவோம்.
நான் பயமுறுத்துறதுக்காக இந்த வசனத்தை சொல்லவில்லை. நானும் வஞ்சிக்கப்பட முடியும் அப்படின்ற இதை உணர்ந்திருக்கிறபடினால் நான் என்ன செய்கிறேன்னா இந்த வசனத்தை நான் என்ன செய்கிறேன்னா சொல்லுகிறேன். அதனால் ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு மாம்சத்தில் இருக்கிறோம். சீசர்கள் எப்படி ஏமாந்தாங்க தெரியுமா? ஏன் சீசர்கள் ஒலிவ மலையில் இருக்கிற போய் அதை போய் கேட்டாங்க? அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள், அந்த 24வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் முதல் வசனத்தை அதில் இருக்கிறது. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். தேவாலயத்தின் கட்டிடங்களை அவர்களுக்கு, பாருங்க, பிரதர் சொன்னார்ல, நம்ம பிரகாசம் பிரதர் சொன்னாங்க, நான் பார்க்கறதுல என்ன செய்ய முடியும்? வஞ்சிக்கப்பட முடியும். நான் காண்றேன்ல, அந்த காண்றதுல நான் அப்படியா அப்படியே ரொம்ப அப்படியே தேவாலயத்தின் கட்டடங்கள்லாம் அவ்வளவு அருமையாக இருந்தது, உண்மையிலேயே இருந்துச்சு. ஆனால் தேவன் என்ன சொன்னார்னா, அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு. பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு எழுதியிருக்கு. கலை நுணுக்கங்களோடு கட்டப்பட்ட அழகு படுத்தப்பட்ட அந்த கட்டடங்களை காண்பிக்க வந்தார்கள் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. அப்படி வந்தப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஒரே வார்த்தையில் தான் சொன்னார், ஒரே வார்த்தை தான் அவங்களுக்கு சொன்னார். நிறைய அவங்க அப்படியே மகிழ்ந்து, அப்படியே பிரதர் சொன்னாங்கல்ல, அந்த ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டால்னா காண்கிறதுல தான் என்ன செய்தால்? வஞ்சிக்கப்பட்டாள். காண்கிறதுல, நம்ம அப்படியே பார்க்கறதுல நம்ம என்ன செய்வோம்? அப்படி அழகுல அப்படியே மயங்கிடுவோம், அல்லது என்னது வஞ்சிக்கப்படுவோம். எல்லாருக்குள்ளேயுமே அந்த தன்மை இருக்கிறது. நான் வஞ்சிக்கப்பட முடியும். ஆண்டவர் ஒரே வார்த்தையை தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். உடனே சீசர்களுக்குள்ளாக இப்படி ஒரு சிந்தை வந்தது, எல்லாம் பட்டு போகும், அப்படிதானே? எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு இருக்கே. அப்போ ஆண்டவரே, இது எப்போ நடக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ தான் 4வது வசனத்தில் என்ன செய்கிறோம்? அப்போ அதை ஆண்டவர் சொல்லுகிறார், இதனால அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்னா ஒவ்வொரு காரியமாய் சொல்லுகிறார். கடைசியில் அவர் சொன்னது என்ன? அவர் இப்படி ஒரு வசனத்தையும் சொன்னார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இதில் பிரதர் சாக் பிரதர் நல்லா சொல்லுவாங்க, அக்கிரமம் மிகுதியாவதினால்னா அடுத்தவங்ககிட்ட இல்லை, அடுத்தவங்ககிட்ட அக்கிரமம் மிகுதியாயிருச்சுன்னா என்ன? பாவம் மிகுதியாயிருச்சுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. பிரதர் அப்படி சொல்கிறது இல்லை. அவர் அக்கிரமம் என்னிலே மிகுதி ஆயிடுச்சுன்னா, என்னிலே அக்கிரமம் மிகுதியாயிட்டே இருக்கு, நான் அதை கண்டுக்கிடவே மாட்டேன், நான் அதை ஒரு பொருட்டா என்றதே இல்லை, அது அதிகமாயிருச்சுன்னா இங்கே என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக அன்பு தணிந்து போயிடும்.